Hi friends, welcome to my channel. சொல்லிட்டியா? ஹாய் சொல்லிடு. சிக்கன் கபாப் பண்ண போறேன். சோ அதுக்கு வந்துட்டு ஒரு கப் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ், ரொம்ப குட்டி குட்டி. தனி பேர்ல ஊத்திடலாம். ஸ்பூன் வச்சுக்கிட்டு இப்படி ஒண்ணு இப்படி பண்ணிடலாம். ஷேப் அழகா இருக்குல்ல? எண்ணெயில வச்சிடலாம். இப்ப இந்த கவாப் எல்லாம் போட்டுடலாம். வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். இந்த ஆனியன் ரெடி ஆயிட்டு இப்ப இது வந்து நம்ம சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சொல்லியா? ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன இந்த வீடியோல பார்க்க போறோம்னா ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். அவரும் சரி சொல்லிட்டு இருக்கா. குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். அப்படின்னு சொல்லு. இன்னைக்கு வந்துட்டு குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். மத்தியானம் லஞ்ச்ல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சிம்பிளா ஒரு பருப்பு குழம்பு தான் வைக்க போறோம். அந்த பருப்பு குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம இன்னைக்கு வந்து அட்டகாசமான ஒரு டிஷ் பண்ண போறோம். பருப்பை கறி வச்சுட்டேன். இதுல வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தண்ணி அப்புறம் கொஞ்சம் சீரகம் கசக்கி போட்டுக்கலாம். அப்புறமா பெருங்காயம், கொஞ்சம் உப்பு. பருப்பு குழம்புக்கு நம்ம எல்லாமே குக்கர்ல வந்துட்டு ஏத்தியாச்சு. சோ இப்ப வந்துட்டு அதுக்கு அல்டிமேட்டான சைட் டிஷ் தான் பண்ண போறோம். சிக்கன் கபாப் பண்ண போறேன். சோ அதுக்கு வந்துட்டு ஒரு கப் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ், ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன், சில்லி பவுடர், வேற இது வந்து சீரகத்தூள், சாட் மசாலா, பெப்பர், வேற இது வந்து கரம் மசாலா, 2 ஸ்பூன் வந்துட்டு தனியா பவுடர், வேற டேஸ்டுக்கு வந்துட்டு உப்பு, கொஞ்சம் கடலை மாவு பைண்டிங்காக, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்துட்டு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், அப்புறம் இந்த கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து அரைப்படணும். இப்ப இதுல வந்துட்டு சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த சிக்கனை ஆட் பண்ணுவேன். அது கூடவே இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் இந்த ஹாஃப் சைஸ் லெமனை வந்துட்டு புழிஞ்சு விட்டுருலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா மிக்சில வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது பைண்டிங்காக நம்ம வந்து 2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணலாம். இப்ப திரும்பவும் இதை கொஞ்சம் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம்.
பாருங்க இப்ப எல்லாமே வந்துட்டு சூப்பரா கம்பைன் ஆயிட்டுது. இப்ப இத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்மோக்கி ஃபிளேவரை வந்துட்டு நம்ம இதுக்கு கொடுக்க போறோம். சோ இப்ப இதுல வந்துட்டு இந்த சார்கோலை வச்சுட்டு கொஞ்சோல நெய் ஊத்துதேன். அப்புறமா இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்ப நல்லா அந்த ஸ்மோக் இதெல்லாமே உள்ள இறங்கிடுச்சு. இந்த சார்கோலை எடுத்துடலாம். இப்போ ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். நான் இதை அரைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்து போடுறேன். 1 ஸ்பூன் நிறைய வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. குக்கர்ல பருப்பும் வெந்துருச்சு. ஸோ அதை வந்து இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். கடாய் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊத்திடலாம் தாளிக்கிறதுக்காக. கடுகு போடலாம். கடுகு வச்சுட்டு சீரகம் போடலாம். 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இப்படியே போட்டுடலாம். இந்த தாளிப்பையில ஊத்திடலாம். பாத்தீங்கன்னா சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி. இப்ப நம்ம கபாப் பிடிக்கிறதுக்கு கையில கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா வந்து கையில ஒட்டிப்போம். இப்ப வந்து நமக்கு எவ்வளவு பெரிய பால்ஸ் வேணுமோ அவ்வளவு பெரிய பால்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப இப்படி ஷேப் பண்ணியாச்சு. வந்துட்டு கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவா இருக்கிறதுக்கு நம்ம இப்படி ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படி பண்ணிடலாம். ஷேப் அழகா இருக்குல்ல? ஒவ்வொன்னா உடைங்கப்பா. இப்போ 2வது ஒண்ணு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணி வச்சுக்கலாம். இப்ப எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்ப வந்து நம்ம எண்ணெயில இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்ப இந்த எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப இது ஒவ்வொன்னா எண்ணெயில வச்சிடலாம். இப்ப இதை மாத்தி போட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து மும்பைல உள்ளது. இது இப்ப இது நல்லா குக் ஆயிட்டு இதை நம்ம இப்ப பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ இந்த கபாபை இன்னும் டேஸ்டி ஆகுறதுக்கு ஒரு சின்ன டாசிங் பண்ணிடலாம். இந்த கடையில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திருக்கேன். அதே நம்ம கபாப் பொரிச்ச எண்ணெய் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் மிளகாத்தூள், வேற இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி,
இப்ப இது நல்லா இந்த தண்ணியில வந்து குக் ஆயிடுச்சு. இப்ப ஃபைனலா வந்துட்டு இதுல நம்ம பொரிச்சு எடுத்த கபாப் எல்லாம் போடலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இந்த கபாப் எல்லாம் போட்டுடலாம். போட்டு ஒரு நல்ல மிக்சிங்க கொடுத்துடலாம். நல்லா அந்த ஆயில் வந்து எல்லா கபாப்லயுமே படணும். இதுல நான் வந்து ஆனியனும் கேப்சிகமும் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். ஆனியன் போடும் போது வந்து கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம பண்ணிட்டு தான் போடணும், இல்லைனாக்கி அந்த ஆனியன் வந்துட்டு குக் ஆயிரும். ஸோ அப்ப அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் சாட் மசாலா போட்டுடலாம். இப்படி தூணாப்ல அப்ப எல்லா இதுலயுமே வந்து படும். அவ்வளவுதான், நம்ம டேஸ்டியான கபாப் வந்துட்டு ரெடி. இப்ப நம்ம வந்து சாப்பிடலாம். பாருங்க, சூப்பரான கபாப் வந்துட்டு ரெடி ஆயிட்டு. இப்ப இது வந்து நம்ம சாப்பிடலாம். டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க எப்படி வந்துச்சுன்னு. வேற லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.